இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராவர்போட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராவர்ப் வந்து செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். அதில் வந்து கேரக்டராக டாம்னு ஒரு பையன் இருக்கான். அவங்கள பற்றி இந்த ஸ்டோரி. டாம் வாஸ் a ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் who was exceptionally brilliant in academics. He was a scholarship student since his parents, who were tailors, could not afford to pay for his student. டாம்ன்ற பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து படிப்பில் அந்த மாதிரி இதில் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து தையல்காரங்க அப்படின்றதுனால அவங்க வந்து படிப்புக்கு வந்து நிறைய செலவு செய்ய முடியல. அதனால் அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறையா பண்ணி அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. Tom also did part-time jobs. He saved money and thus earned for his higher studies. He worked as a pizza delivery boy in the evenings. டாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு காசு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த காசை வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பீஸா டெலிவரிக்கு வேலை பார்க்குறாங்க. பீஸா டெலிவரி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த வேலையை வந்து ஈவினிங் தான் பார்ப்பாங்க. One day he was delivering pizzas to inmates of a huge bungalows when there was a power failure. Confusion prevailed and Tom offered to check the fuse since he suspected a problem there. ஒரு நாள் வந்து அவங்க வந்து பெரிய பங்களாவுக்கு வந்து கைதிகளுக்கெல்லாம் பீட்சா கொடுக்கறதுக்கு ஆர்டர் வந்ததுனால அவங்க அங்கே கொடுக்க போயிருக்காங்க. அப்போது வந்து அங்கே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அதனால அங்கே வந்து குழப்பம் நிறையா ஏற்பட்டுருச்சு. அவர் எப்படி போய் இந்த இருட்டில் போய் கொடுப்பாரு அப்படின்னு. அவர் வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஃபியூஸ் பாக்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாரு. அதில் இருந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதில் வந்து அந்த ஒயர் வந்து உருகி இருந்துச்சு. அதனால அங்கே வந்து ஒரு சிக்கலை அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. In a few minutes, he had the fuse wire changed and the inmates of the house were happy and thankful to him for setting things right. They struck a conversation with him and were surprised to find that he was an engineering student. அவர் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஃபியூஸ் உருகி போன அந்த ஒயர் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்திலே அவர் மாற்றிட்டாரு. அதனால அந்த வீட்டில் அந்த பங்களாவில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மாதிரியே அந்த டாம் கிட்ட அவங்க வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த டாம் கூட அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அந்த டாம் கிட்ட இருந்து அவங்க என்ன தெரிஞ்சாங்கன்னா அவங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனால அங்கே இருந்த அந்த கைதிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. He also told them that he was to receive a gold medal for his academic performance at the convocation the following day. The next day at the convocation, Tom was called to the stage to receive his medals. அடுத்த நாள் வந்து அவங்க காலேஜில் வந்து பட்டமளிப்பு விழா வச்சுருக்காங்க. அவனோட கல்வி திறனுக்காக அவனுக்கு வந்து தங்கப்பதக்கம் தர்றதா அவனுக்கு சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கைதிக்கிட்ட தான் அவன் சொல்கிறான். அடுத்தது வந்து டாம் வந்து அந்த தங்க பதக்கத்தை வந்து நாளைக்கு வந்து மேடையில் பெறத்துக்காக அவனை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். The chief guest, who was a very prominent industrialist, came to the mic and had this to say: I am very inspired by the motivational levels of this young boy. Despite so many constraints, he has had the will to work hard and achieve excellence. இப்போ வந்து அந்த ஸ்டேஜில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா அவங்க வந்து பிரதம விருதினர் வந்து அவங்க வந்து மைக்கில் வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிறுவனின் உந்துதல் அளவுகளால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தடை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிட்டு கடினமாக உழைத்து இவங்க வந்து நல்லா படித்து எல்லா விருந்தும் பெறுறாங்க. இவங்களுக்கு வந்து விலங்கும் இருப்பதை அவர் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க.
He is a brilliant example of how youngsters should be. As a token of my appreciation, I have decided that I will understand all expenses for his higher studies abroad and encourage him in whatever he wants to pursue in future. ஒரு பசங்களாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க, சிறந்த உதாரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பாராட்டுக்காக அவரை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய், இந்த சீஃப் கெஸ்ட் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க என்ன படிக்கணும் இன்னொன்று ஆசைப்படுறாங்களோ அதை இவங்களே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீஃப் கெஸ்ட்டு. There was a thunderous applause from the audience, and Tom Tom's parents were overjoyed on hearing this. It was only then that Tom Tom realized that he had delivered pizzas at the industrialist house the previous evening. அவங்க அந்த பார்வையாளர்கள்லாம் ரொம்ப சத்தமாக ஒரு குரல் எழுப்புறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த டாம் டாம் அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த டாம் டாம் தான் இப்போ தான் யோசிக்கிறாங்க, அந்த தொழிலதிபர் இருக்காங்கள்ல, இப்போது படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்களே, அவங்களோட வீட்டுக்கு நேற்று நான் ஈவினிங் நான் பீஸா டெலிவரி பண்ண போனேன் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. The industrialist had listened to Tom Tom conversation with his wife, and it was a wonderful coincidence that he was to be the chief guest at the convocation function. Someone came forward to help Tom Tom because he helped himself in his studies by taking part-time job. தொழிலதிபர் அவங்க மனைவியிட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த பட்டமளிப்பு விழாவில் இவர் தான் தலைமையாக போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாம் டாமுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்தோட இப்போது நான் போனேன்ல சீஃப் கெஸ்ட்டாக, நான் உதவி செஞ்சால் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொன்னேன். இவர் டாம் டாம் அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறதுனால அதை வேண்டாம், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.